சில சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது அதன் அர்த்தம் நமக்கு உடனே புரியாது. ஏன் இந்த சம்பவம், ஏன் இந்த வலி, ஏன் இந்த இழப்பு அப்படி என்று நம் மனது கேட்கும். நாம் பார்த்தால் அது தோல்வி மாதிரி தெரியும், அது முடிவு மாதிரி தோன்றும். ஆனால் தேவனுடைய பார்வை வேறு. நாம் இன்றைய கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம், தேவன் முழு வாழ்க்கையின் கண்ணோட்டத்தில் பார்க்கிறார். அதனால்தான் சில நேரம் நமக்கு புரியாத பாதையில் அவர் நடத்துகிறார். நாம் அறியாத பாதையில் நாம் பயணிக்கிறோம். யோசேப்பு வாழ்க்கையை நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவனை சகோதரர்கள் விற்றார்கள், சிறைக்கு போனான், அவமானம் சந்தித்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு அது அநியாயம் போல இருந்தது. ஆனால் ஆண்டுகள் கழித்துதான் தெரிந்தது அந்த சம்பவங்கள் எல்லாம் தேவன் அவனை உயர்த்துவதற்கான பாதை என்று. அதே மாதிரி இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் பாதைகள் கடினமாக தோன்றலாம். இன்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம் எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே. ஆனால் நாளை அது ஒரு சாட்சியாக மாறப்போகிறது. நீ பின்னாடி திரும்பி பார்த்து சொல்லலாம், அந்த நேரத்தில் நான் புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் தேவன் என்னை வழிநடத்தி கொண்டிருந்தாள் என்று. அதனால் உங்கள் மனதை தளர விடாதீர்கள். இன்று புரியவில்லை அப்படி நமக்கே தோணும், ஆனால் நாளை அது தேவனுடைய சாட்சியாக மாறும். கர்த்தாவே, எனக்கு புரியாத நேரங்களிலும் உமது திட்டத்தை நம்பும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் உமது மகிமைக்காக சாட்சியாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் வேண்டுவோமா? நாம் வேண்டுகிறபடி செய்ய தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். சொன்னதை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.